friends, welcome to LM Techs Technical and Technologies. Previous session நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா CSS னா என்ன அப்படினு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CSS ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ CSS வந்து எப்படி எல்லாம் HTML அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ CSS ல ஒரு 3 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து inline. ஓகேங்களா? சோ inline எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ செகண்ட் ஒன் வந்து internal method. ஓகேங்களா? சோ internal அப்படிங்கிறது என்ன அப்படினா ஒவ்வொரு பேஜுக்கும் அந்தந்த பேஜ்ல தனித்தனியா ஸ்டைல் எழுதுறது தான் internal method. சோ external method அப்படிங்கிறது என்னன்னா நீங்க கிரியேட் பண்ற ஒட்டுமொத்த பேஜுக்கும் ஒரே ஒரு ஷீட் அப்படி இருந்தா போதும். ஓகேங்களா? சோ இன்னைக்கிட்ட இந்த மூணு மெத்தட்ல external அப்படிங்கிறது பெஸ்ட். ஓகேங்களா? சோ inline அப்படிங்கிறது 1 by 1க்கா நம்ம லைன் எழுதணும். லைன் வந்து ஸ்டைல் எழுதணும். இதே internal அப்படினா நம்ம கிரியேட் பண்ற மல்டி பேजेसக்கும் செப்பரேட்டா டிசைன் எழுதணும். இதே external அப்படினா ஹோல் பேஜுக்கும் நீங்க ஒரு பேஜ்ல ஸ்டைல் எழுதினா போதும். ஜஸ்ட் நீங்க லிங்க் பண்ணா மட்டும் போதும். அந்த ஸ்டைல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஷீட்ல ரெப்ரசன்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் CSS ஓட சின்டாக்ஸ் எப்படி இருக்கு அப்படினு பார்க்கலாமா? சோ நம்ம HTML எப்படி நம்ம வந்து tags யூஸ் பண்ணோமோ. ஓகேங்களா? சோ bold வேணும் அப்படினா நம்ம bold அப்படின tag யூஸ் பண்ணுவோம். italic வேணும்னா italicனு tag யூஸ் பண்ணுவோம். இல்ல ஒருவேளை heading பெருசா வேணும்னா heading அப்படின tag யூஸ் பண்ணுவோம். H1 to H6 வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். தென் வந்து எனக்கு ஒருவேளை டெக்கரேஷன் வேணும், என்னோட கலர் வந்து டெக்ஸ்ட் கலர் மாறணும், அதோட ஸ்டைல் மாறணும் அப்படினா font face அப்படிங்கறது மாத்துவோம். ஓகேங்களா? சோ HTML நம்ம யூஸ் பண்றது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படினா tag-ஆ இருக்கும். ஆனா CSS ல நம்ம யூஸ் பண்ற எல்லாமே எப்படி இருக்கும் அப்படினா ப்ராப்பர்ட்டீஸா இருக்கும். ஓகேங்களா? சோ அத தான் இந்த நம்ம செஷன்ல பார்க்க போறோம். சோ CSS ஓட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படினா எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப font வச்சு யூஸ் பண்றீங்க அப்படினா font அப்படிங்கற அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் இருக்கும். சோ அதை எதுக்காக யூஸ் பண்றீங்க? font வந்து நீங்க ஸ்டைல் அப்ளை பண்றீங்களா, இல்ல அதோட சைஸ் மாத்துறீங்களா, இல்ல அதோட வெயிட் மாத்துறீங்களா? சோ அத ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிரோம். சோ அதுதான் அது ப்ராப்பர்ட்டி -name அப்படினு கொடுத்துட்டு தென் கோலன் கொடுத்துட்டு அதோட நேம் அதோட வேல்யூ. ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஃபாண்ட் ஸ்டைல் பண்றீங்க அப்படினா அது வந்து டைம்ஸ் நியூ நார்மல் ஜோக்கரா இல்ல வந்து நிமிஷாவா அந்த மாதிரி ஃபாண்டோட நேம் தரணும். ஒருவேளை ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றீங்கன்னா அது எந்த சைஸ்ல வரணும். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படினா 30 பிக்சலா 40 பிக்சலா அப்படினு நீங்க மென்ஷன் பண்ணனும். தென் வந்து கலர் மாத்தறதா இருந்தா ஆரஞ்சு கலரா ரெட் கலரா இல்ல ப்ளூ கலரா அப்படினு நீங்க மென்ஷன் பண்ணனும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இதுதான் inline அப்படிங்கிறது. சோ வாங்க இத வந்து நம்ம எப்படி வொர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா நம்மளோட நோட்பேடுக்கு வந்துறேன். தென் நம்மளோட நியூ பேஜ் ஓபன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா HTML அப்படிங்கற நம்ம டாக்குமெண்ட் டைப் ஓபன் பண்ணியாச்சு. சோ ஸ்மால்ல நான் என்ன பண்றேன் அப்படினா நம்மளோட HTML அப்படிங்கற டாக் ஓபன் பண்ணிட்டேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தப்போ பேர் டாக் என்ன பண்ணோம் அப்படினா ஸ்லாஷ் யூஸ் பண்ணி தான் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இப்போ நான் Ctrl S அழுத்திக்கிறேன். ஓகேங்களா? சோ HTML நம்ம எப்படி தனியா ஒரு ஃபைல்ல சேவ் பண்ணோமோ அதே மாதிரி இனி பார்க்க போற CSS தான் நான் என்ன பண்றேன் அப்படினா தனியா ஒரு ஃபைல்ல சேவ் பண்ண போறேன். தென் நான் வந்து டெஸ்க்டாப்பை கிளிக் பண்ணிட்டேன். டெஸ்க்டாப்ல ஒரு நியூ ஃபோல்டரை மேக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ நான் இனி ஒர்க் அவுட் பண்ற ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கு அப்படினா எனக்கு CSS அப்படிங்கற ஃபோல்டருக்குள்ள தான் இருக்கும். சோ என் ஃபோல்டருக்கு நான் CSS னு பேர் தந்துட்டேன். தென் கிளிக் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? சோ இதுக்குள்ள டபுள் கிளிக் பண்ணிட்டு என்னோட CSS ஃபோல்டரை மேக் பண்ணிட்டேன். நான் ஒர்க் அவுட் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஃபைல் வந்து இதுதான். ஓகேங்களா? சோ inline அப்படினு தந்துட்டேன். ஓகேங்களா? சோ இத வந்து CSS ல சேவ் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. HTML அப்படினு தான் சேவ் பண்ணும். அப்ப நம்ம பார்க்கறது CSS தான். நம்ம ஏன் CSS னு சேவ் பண்ணல அப்படினு கேட்டிங்கனா சோ ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ண போது மட்டும் தான் நம்ம CSS னு கொடுக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் மெத்தட் தான். இதுக்கு வந்து நீங்க HTML தான் தரணும். சோ என்னோட ஃபைல் நேம் .html அப்படின எக்ஸ்டென்ஷன்ல நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு நம்மளோட லாங்குவேஜ் சப்போர்ட் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ HTML குள்ள நான் என்ன பண்றேன் அப்படினா ஹெட் அப்படின செக்ஷன் ஓபன் பண்ணிக்கிறேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். தென் ஹெட் குள்ள தான் நம்மளோட டைட்டில் எப்பவுமே இருக்கும். ஓகேங்களா? சோ நான் டைட்டில் செக்ஷன் ஓபன் பண்றேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்னோட டைட்டிலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோ உங்க பேஜுக்கு என்ன டைட்டில் தர விரும்புறீங்களோ அதை நீங்க இந்த இடத்துல தரலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா CSS inline method அப்படினு தரேன். ஓகேங்களா? சோ inline methodனு தந்துட்டேன். சோ ஆஃப்டர் ஹெட்க்கு அப்புறம் என்னோட பாடி செக்ஷனை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படினா க்ளோஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேஜ் லான்ச் பண்ணிக்கலாமா? சோ நீங்க என்ன ரன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. நான் போய் இங்க browser இருக்கு. உங்க browser என்ன இருக்கோ நீங்க அத லான்ச் பண்ணிக்கலாம். சோ நான் Firefox தரேன். சோ என்னோட பேஜ் ஓபன் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆயி வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்மளோட ஃபைல் லொகேஷன் இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். சோ இந்த இடத்துல நமக்கு நம்மளோட பேஜோட டைட்டில் வந்திருக்கு. சோ பாடி செக்ஷன் எம்ப்டியா தான் இருக்கு. சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த இடத்துல பாடி செக்ஷன்ல ஒரு கண்டென்ட் தரேன். ஓகேங்களா? சோ H1 கொடுத்துட்டேன். தென் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி என்ன பண்றேன்னா க்ளோஸ் பண்றேன் H1. இப்போ ஒரு கண்டென்ட் தரேன். ஓகேங்களா? சோ என்ன பண்றேன் அப்படினா கேப்ஸ்ல நம்மளோட சேனல் நேமே தரேன். சோ LM Techs அப்படினு தந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். இப்போ தெரியுதுங்களா?
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் தந்திருக்கேன் என் பாடி செக்ஷனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சென்டர் பண்ணுறேன். ஸோ அலைன் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் நமக்கு தெரியும். அலைன் அப்படின்னு கொடுத்து நான் என் பேஜுக்கு சென்டர் பண்ணுறேன். ஈக்குவல் டு சென்டர். ஓகேங்களா? ஸோ இது நார்மலாக HTML இது வரைக்கும் நம்ம நார்மலாக பார்த்தது. ஓகேங்களா? ஸோ CSS இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இன்லைன் மெத்தட் அப்படின்னு சொன்னோமா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்லைன் மெத்தடை இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம CSSல இருக்க ஸ்டைலை தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ள. ஓகேங்களா? ஸோ CSSோட சின்டாக்ஸ் என்னன்னா ப்ராப்பர்ட்டி நேம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி கோலன் கொடுத்துட்டு என்ன நேம் தரணுமோ நீங்கள் அதை தந்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோஸ் +R அழுத்தேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் ப்ரோமோட் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல வின்வேர்டுன்னு டைப் பண்ணி என்டர் அடித்தேன் அப்படின்னா எனக்கு மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்டைல்ஸையும் நம்ம என்னால் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் இருக்குது. அது நீங்கள் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டைலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டைலை எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ராக்வெல் எக்ஸ்ட்ரா போல்ட் அப்படிங்கிற ஸ்டைலை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட நோட் பேடுக்கு வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிவிட்டு நம்மளோட வெப் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டைல் வந்து எனக்கு மாறினது தெரியல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஸ்டைலும் தரேன். அப்போ தான் வந்து மாறுறதுக்கும் டிஃபால்ட்டாக இருக்கிறதுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இது வந்து நார்மல் டிசைன்லேயே இருக்குது. ஸோ நான் அல்கீரியான்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டேன். தென் நோட் பேடுக்கு வந்துடலாம். வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எண்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கோலன் வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டைல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். வெப் பேஜுக்கு வந்துடலாம். நம்மளோட வெப் பேஜுக்கு வந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா மாறி இருக்கிறது? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா CSSல இருக்க ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் டெக்ஸ்ட்டை அலைன் அதாவது சென்டர் பண்ணுறேன். CSSல நம்ம ஒரு கண்டென்ட்டை அலைன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு டெக்ஸ்ட் அலைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் அலைன் கோலன் கொடுத்துட்டு சென்டர் அப்படின்னு தரேன். ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டியோட எண்டிங்கில் வந்து நீங்கள் செமிகோலன் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா முடிச்சிடணும். அப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட வெப் பேஜுக்கு வந்துட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாம். தெரியுதுங்களா? ஸோ CSSல இருக்க ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி நான் ஸ்டைல் மாற்றிருக்கேன். தென் பேஜுக்கு சென்டராக கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் பிக் பண்ணலாம். ஸோ கண்டென்ட்டை தான் வந்து பிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ப்ராப்பர்ட்டி நேம் என்னென்னு பார்த்தோம்னா ஃபாண்ட். ஓகேங்களா? ஸோ ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டேன். தென் கோலன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 50 பிக்சல் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் 50 பிக்சல்னு தரலாம், இல்லை 50 பாயிண்ட்னு தரலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50 பிக்சல் ஃபஸ்ட்டு தந்துக்கிறேன். நம்ம என்ன ஸ்டார்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேஜுக்கு வந்துச்சு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் ஆகிருக்குங்களா? தென் வந்து இப்போ நான் கலர் தரேன். ஓகேங்களா? ஸோ கலர் கோலன் ஏதாவது ஒரு கலர் தந்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நான் டீப் பிங்க் அப்படின்னு ஒரு கலர் தரேன். தந்துட்டு எண்டிங்கில் என்னோட கோலன் வச்சுட்டேன். பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து சைஸ் அப்ளை ஆகிருக்கு, ஸ்டைல் அப்ளை ஆகிருக்கு, தென் வந்து டெக்ஸ்ட் அலைன் அப்ளை ஆகிருக்கு. அப்புறம் நான் கலர் கொடுத்த கலர் வந்து எனக்கு அப்ளை ஆகிருக்கு. இது எதுலேயே என்ன இருக்குது, இது என்ன மாடல் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்லைன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இன்லைன் மெத்தட் அப்படின்னா H1 டேகுக்குள்ளேயே, அதாவது HTML நீங்கள் என்ன டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேகுக்குள்ளேயே நீங்கள் ஸ்டைல் அப்ளை பண்ணுறது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஸ்டைலை நான் மென்ஷன் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் எத்தனை ஸ்டைல் வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு ஸ்டைல் எழுதுறது அப்படின்னாலும் எழுதிக்கலாம், இல்லை மல்டி ஸ்டைல் எனக்கு வேணும்னாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இதே மாதிரி மல்டி ஸ்டைலை நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு நேரம் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெத்தட் 2 அண்ட் மெத்தட் 3 நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இந்த மெத்தட் 1 வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு லைனோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ அதை மட்டும் தனியாக தெரிகிற இடத்துல நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ புரிஞ்சுதுங்களா? ஸோ இன்லைன் மெத்தட் அப்படிங்கிறது என்னதுன்னு. ஸோ ஒவ்வொரு டேகுக்கும் பர்டிகுலராக ஸ்பெசிஃபையாக தனித்தனியாக ஸ்டைல் எழுதுறது தான் இன்லைன் மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்கமிங் வீடியோஸில் மெத்தட் 2 அண்ட் மெத்தட் 3 பற்றி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.